9ஆம் ஆண்டு துவக்கத்தில் தேவன் தருகிற தீர்க்க தரிசன வாக்கு தத்தம் என்ன என்றால், ஏசாயாவின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 49:3. பழைய ஏற்பாடு 855 பக்கம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்றார். பாருங்க, அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா. இது இந்த வருஷத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தம். நான் எங்கேயுமே தீர்க்க தரிசனங்கிற வேர்டை யூஸ் பண்ண மாட்டேன். ஆனா இன்று காலையிலே ஜெபத்துல கர்த்தர் என்னை கட்டாயப்படுத்தி சொல்லுகிறார், இது தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தம். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அவனை கை தட்டுங்க. இதுதான் வசனம் வச்சுக்கோங்க. இங்க இருந்து வசனம் உங்களை நோக்கி வரும்போது வேதம் சொல்றது, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்போ இங்க இருந்து வசனம் வரும்போது அதை எனக்குன்னு சொல்லி நீங்க பிடித்துக் கொண்டீங்கன்னா, இந்த வசனம் உங்களுக்கு மட்டும், வசனத்தை பிடித்துக் கொள்கிற உங்களுக்கு மட்டும் இன்றைக்கு இந்த மார்ச் 1ஆம் தேதி இந்த 9ஆம் ஆண்டு முதல் ஆராதனையில இந்த வசனம் உங்களுக்கு மட்டும் நிறைவேறும். எத்தனை பேர் பிடித்துக் கொள்ள போறீங்க? இப்போ இந்த பையன் விடணும்னா விடலாம், நான் தூக்கி போடும்போது விட்டுறலாம். நீங்க விட்டுட்டீங்கன்னா நீங்க வந்ததே வேஸ்ட். அதனால இன்னும் கொஞ்ச நேரம் வசனங்கள் உங்களை நோக்கி ஏவுகணை போல வரும். உடனே நீங்க பிடித்துக் கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆமேன்னு சொல்லணும். ஏன்னா நான் சொல்லும் போது யாருமே இதை ஏற்றுக்கொள்ளல, யாருமே ஒத்துக்கொள்ளல, யாருமே நீங்க அங்கீகரிக்கல, ஏன்னா நீங்க ஆமேனே சொல்லல. சோ ஆண்டவர் இந்த இடத்துல ஒருத்தர் கூப்பிட்டு முன்னாடி ஒரு 1 கோடி ரூபாய் கொடுத்தாருன்னா வேண்டாம் நம்ம சொல்ல மாட்டோம். நமக்கு சூடு சொரணை எதுவுமே அப்ப இருக்காது. யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, ஓடி 32 பல்லையும் காமிச்சு கொடுங்க, 1 கோடி ரூபாய் கொடுங்கன்னு வாங்குவோம். 1 கோடி செலவு அழியும், ஆனா இது அழியாது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், இந்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் அழிந்து போகாது. அப்ப இது வரும்போது 1 கோடியை விட நீங்க பிடித்துக் கொள்ள வேண்டும், அதை விட விசேஷமாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். இப்ப நான் சொல்ல போற ஆமென் சொல்றவங்களுக்கு மட்டும் இந்த 9ஆம் ஆண்டு இந்த வசனம், இந்த முதல் ஆராதனை, இந்த முதல் செய்தி உங்களுக்கு மட்டும், ஆமென் சொல்றவங்களுக்கு மட்டும் நிச்சயமாய் நிறைவேறும். அவர் உன்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். இன்னும் ஒரு சான்ஸ் தரேன், ஏன்னா கர்த்தர் ரொம்ப இரக்கமா இருக்கிறார். இன்னும் சில பேர் சொல்ல மாட்டீங்க, சரிங்களா? அவர் உன்னை நோக்கி, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மகிமை அப்படின்னா 3 ஆசீர்வாதம் அதுல இருக்கு. மகிமை என்றால் என்ன? மகிமை என்றால் மொத்த எடை என்று அர்த்தம். இப்போ இந்த போன் இருக்கு பாருங்க, இதுக்கு ஒரு வெயிட் இருக்கு, இது ஒரு வெயிட் இருக்கு. அது மாதிரி மகிமை என்றால் மொத்த எடை, the total weight. இரண்டாவது, மகிமை என்றால் மொத்த சாறு. சாறுனா உங்களுக்கு புரியும், ஒரு ஆரஞ்சு பழத்தை பிழிந்தால் எப்படி மொத்த சாறு வருதோ அது போல மொத்த எசன்ஸ், the total essence, மொத்த சாறு. மூன்றாவது, மகிமை என்றால் என்ன அர்த்தம்? மகிமை என்றால் மொத்த வல்லமை, the total power. உங்க ஃபேன்ல ரெகுலேட்டர் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5, நீங்க 5ல வைக்கிறீங்கன்னா மொத்த பவர், டோட்டல் பவர்ல அந்த ஃபேன் ஓடும். அது மாதிரிதான் மொத்த வல்லமை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மூலமாக என்னுடைய மொத்த வெயிட்டை காட்ட போறேன், ஓ மூலமாக என்னுடைய மொத்த எசன்ஸை நான் வெளிப்படுத்த போறேன், ஓ மூலமாக என்னுடைய மொத்த வல்லமையை வெளிப்படுத்த போறேன். ஆமென். ஒரு சிலர் தான் ஆமென் சொல்றீங்க. அதாவது இயேசுவும் வசனமும் சமம். ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னா ஆதியிலே இயேசு இருந்தார். சோ நீங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறீங்கன்னா இயேசுவுக்கு மரியாதை கொடுக்குறீங்க. நீங்க வார்த்தையை மதிக்கலைன்னா இயேசுவை நீங்க மதிக்கலன்னு அர்த்தம். அதனால தயவு செய்து வசனம் வரும்போதெல்லாம் வாயை திறந்து ஆமென்னு சொல்லணும். உங்களை பார்த்து முட்டாள்னு சொன்னா அந்த முட்டாளுங்கிற வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு எப்படி சண்டைக்கு வர்றீங்க? அது மாதிரிதான் வாக்குத்தத்தத்தையும் பிடிச்சுக்கணும்னு சொல்றேன். புரிஞ்சுதா இல்லையா? ஆமென். அவர் சொல்கிறார், என்னுடைய மொத்த எடையை நான் வெளிப்படுத்துவேன். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்த போது அவனுடைய ஆசீர்வாதத்தை பூமியினாலே தாங்க முடியல, அவ்வளவு வெயிட். சோ தேவன் அப்படிப்பட்ட பிரம்மாண்ட தேவன்.
அவர் ஏதோ நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார் நினைக்காதீங்க. அவர் சிலுவையில் இல்லை, அவர் கல்லறையில் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இல்லாதவைகளாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பயங்கர பிரம்மாண்டத்தின் தேவன். இந்த ஆலயத்தை கட்ட ஒரே நாளிலே பிரம்மாண்டமான மாளிகை கட்ட அவர் வல்லமுள்ள தேவனாய். ஆமென். நீங்க விசுவாசித்தால் இந்த 9ஆம் ஆண்டு இதை விட ஒரு அருமையான ஒரு கட்டிடத்தில் சொந்த நம்முடைய ஆண்டவரிடம் ஆராதிக்க முடியும். தேவனால் கூட காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆனா நீங்க எல்லாரும் கேட்கிற கேள்வி, இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? இதைத்தான் கன்னி மரியாள் சொன்னாங்க. ஏன்னா அந்த வாக்குத்தத்தம் அம்மாவுக்கு தான் முத தேவதூதன் சொன்னார். அவர் சொல்ற, புருஷனை அறியேனே, நான் கன்னியா இருக்கிறேன், எனக்கு இது எப்படி ஆகும்? அப்பதான் தேவதூதன் சொல்றா, நீ மூளையை வச்சு யோசிக்கிற, ஆனா நீ கர்த்தரை வச்சு யோசி, தேவனால் கூடாத காரியம் ஒன்று. ஆமென். ஹல்லேலூயா. சோ அவர் சொல்லுகிறார், என்னுடைய மொத்த எசன்ஸ், the total essence அப்படினா என்னது? மொத்த சாறு என்றால் என்ன? இயேசு சிலுவையில் பிரியப்பட்டார், உலப்பட்ட நிலப்போல நொறுக்கப்பட்டார், அவருடைய மொத்த இரத்தமும் பிரியப்பட்டு சிந்தப்பட்டது. அதற்கு பேர் என்ன? அன்பு. அவர் தன்னுடைய மொத்த அன்பையும் சிலுவையிலே ஜீவனை கொடுத்து வெளிப்படுத்தினார். ஆமென். அவர் சொல்கிறார், என்னுடைய மொத்த அன்பையும் நான் உனக்கு இந்த 9ஆம் வருஷத்தில் வெளிப்படுத்த போகிறேன். ஆமென். மொத்த அன்பையும் உனக்கு நான் காட்ட போகிறேன், நான் உன்னை மகிமைப்படுவேன். ஆமென். சத்தமே ஆண்கள் சத்தமே. உங்களுக்கு நீங்க தயவுசெய்து 2 தடவை சாப்பாடு கொடுங்க. ரொம்ப சோர்வா வந்திருக்கீங்கன்னு தெரியல. நீங்க 2 தடவை உங்களுக்கு ஆகாரம் உண்டு. 10 என்ன சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு தான் சொல்றீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, மொத்த வல்லமையை வெளிப்படுத்துவேன், என்னுடைய வல்லமையை நான் மூலமா வெளிப்படுத்த போகிறேன். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மில் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்றார். அவருடைய மகிமை அவர் எப்படி நமக்கு வெளிப்படுத்துகிறார்? என்னோடு கூட சேர்ந்து 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், அதிலே 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பக்கம் 228. பக்கம் 228 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 7ஆம் வசனத்திலிருந்து. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது, தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்துக்கு பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே. 9ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தமனினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கொஞ்சம் கவனிங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது? எல்லாருக்கும் புரியும்படி ரொம்ப எளிமையாய் சொல்கிறேன். இந்த உலகம் உருவாகும் முன்பதாகவே என்னை ஆண்டவர் கண்டார் என்று சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பிறந்த பிறகுதான் இந்த உலகம் உங்களை கண்டது. நீங்க குழந்தையா பிறந்த போது உலகம் உங்களை கண்டுச்சு. ஆனா உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் நம்மை கண்டார். எரேமியா 1:5 பார்க்கும்போது தாயின் கருவிலே உருவாகும் முன்பதாகவே அப்படிங்கிற ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மளை பார்த்துட்டார். சோ அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு எல்லாமே தெரியும். நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்குங்கிறது அவருக்கு ஏற்கனவே தெரியும். அவர் ஏற்கனவே நம்ம படத்தை பார்த்துட்டார். படம்னா உங்களுக்கு புரியுதா? படம்னா சினிமா படம் இருக்கு பாருங்க, 3 மணி நேரம். இது மாதிரி நமக்கு ஒரு படம் இருக்கு. நம்ம படம் கடைசி வரைக்கும் இருக்கு, நம்ம மரணம் வரைக்கும். மொத்த படத்தையும் அவர் ஏற்கனவே பார்த்துட்டார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு. அவருக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு என்ன நடக்க போது தெரியும், நாளைக்கு என்ன நடக்க போது தெரியும். அவர் சொல்ற உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உன்னுடைய மகிமைக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன். 7ஆம் வசனம் பாருங்க. நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியமான தேவ ஞானம். அப்ப என்ன அர்த்தம்? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன்னுடைய மகிமைக்காக நான் சில காரியங்களை நான் என்ன பண்ணிருக்கிறேன், ஏற்படுத்தி இருக்கிறேன். நம்ம அது தெரியணுங்க. தெரியாதனால நம்ம என்ன சொல்றோம், ஏன் தான் பிறந்தேனோ,
எதுக்கு பிறந்தேனோ. ஒரு பழைய காலத்துல ஒரு சினிமா பாட்டு, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன், அது கிடையாது. ஆண்டவர் அப்படி நம்மளை பார்த்து யோசிக்கிறேன். நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து ஐயோ இவனை ஏன் பெற்றோம், இவனை ஏன் நம்ம வந்து, சில பேர் பிள்ளைகளை பார்த்து நைட்டு தூங்கும் போது பிள்ளைகளை பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க. ஐயோ இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க போறேன், என்ன பண்ண போறேன்னு தெரியல. கவனிங்க, ஆண்டவர் யாரையுமே ஞானம் இல்லாம படைக்கல. ஆமென். ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தர் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. இந்த உலகத்துல நீங்க ஒண்ணே ஒண்ணு, நீங்க 1000த்துல ஒருத்தர் கிடையாது, கோடியில ஒருத்தர் கிடையாது, நீங்க ஒண்ணே ஒண்ணுதான். எத்தனை பேருக்கு புரியுது? உங்களை மாதிரி இன்னொருத்தர் கிடையவே கிடையாது. அசல் தான், நகலே கிடையாது. அப்படி தேவன் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து உண்டாக்கி இருக்கிறார். யாருமே இங்க ஜெராக்ஸ் காப்பி கிடையாது. புரியுதா? அதனால அப்படியே வருத்தப்படக்கூடாது. நான் ஏன் தான் பிறந்தேனோ, நான் எதுக்கு தான் இருக்கிறேனோ, நாளா பாரமா இருக்கிறேன் கிடையாது. உன்னை குறித்து ஒரு நோக்கத்தை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை மறைத்து வைத்திருக்கிறார், அதை ரகசியமாய் வைத்திருக்கிறார். அதைத்தான் கர்த்தர் இந்த 9ஆம் வருஷத்துல உங்களுக்கு மகிமையாய் வெளிப்படுத்த போகிறார். மகிமை வெளியே வரணும். உங்களுக்குள்ளே கர்த்தர் மகிமைப்படுவேன் என்று சொல்கிறார் என்றால், உனக்காக நான் ஏற்படுத்தினதை, மறைக்கப்பட்டதை, ரகசியமாய் இருக்கிறதை உன் மூலமாய் நான் வெளியே கொண்டு வருவேன். அதுதான் உன்னை நான் மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா. மகிமை என்றால் என்ன? க்ளோரி என்றால் என்ன? பொதுவா பாருங்க, பெண்களுக்கு தலைமுடி மகிமை. ஒரு ஸ்திரீ இயேசுவின் பாதத்திலே கண்ணீரினால் பாதத்தை கழுவி தலைமுடியினால் துடைக்கிறார். ஏன்? ஒரு பெண்ணின் மகிமை தலைமுடி. அந்த மகிமையினாலே இயேசுவை அந்த பெண் மகிமைப்படுத்துகிறார். வலவே சொல்லுங்க, தலைமுடியிலே துடைக்கிறார் தெரியுமா? அவர் தன் மகிமையினாலே இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். அதனாலதான் சொன்னாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. கைகளை தட்டி, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். ஹல்லேலூயா. உனக்கு எது மகிமையோ அந்த மகிமையினால தேவனை மகிமைப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர் லூக்கா சேகர் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர், உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? வைத்துங்க பாருங்க, சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா அவர் தெரியாத காலம் 2001 அப்போ அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவர் வீட்டில் டேப் ரெக்கார்டர் கூட கிடையாது. அப்பதான் முதல் வால்யூம் போட்டிருக்கிறார் கேசட். ஆனா அவர் வீட்டில் டேப் ரெக்கார்டர் கிடையாது, அடுப்பு கிடையாது. அவருடைய சின்ன சாட்சி நேரங்களை சுருக்கமா சொல்லிட்டு போறேன். மகிமை கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டாருன்னா அவருக்கு எதுவுமே தடை கிடையாது. அடுத்த செகண்டே செஞ்சிருவார். அதைத்தான் சொல்ல போறேன். அவர் பிறந்த உடனே கால் மூலம் அவங்க வீட்டை விட்டு வரட்டி விட்டாங்க. அப்போ வீட்டை விட்டு வரட்டி விடும்போது சொல்லியிருக்கிறாங்க, ட்ரெயின்ல போய் பாட்டு பாடி பிச்சை எடுத்து, பாட்டு பாடியில ட்ரெயின்ல பிச்சை எடுத்து பழச்சு போனா வீட்டை விட்டு வரட்டி விட்டாங்க. அம்மா அப்பா இருந்தும் இல்லாத நிலை, எவ்வளவு வேதனை பாருங்க. அப்ப இவரு சோகமா வரும்போது ஒரு பாட்டி, வயசான ஒரு பாட்டிமா, அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, புதிய ஏற்பாடு கொடுத்துருக்காங்க. தம்பி, உன்னை உண்டாக்குனது ஒரு நோக்கம் இருக்கு, இயேசு உன் மேல பிரியமா இருக்கிறார். அதனால உங்க அம்மா அப்பா வெறுத்தா என்ன, நீ சோர்ந்து போகாத, இந்த பைபிளை படி. உன்னை இந்த பைபிளை படிக்கிறார். சுந்தர சோழபுரங்கிற கிராமம் ஆவடி கிட்ட இருக்கு. அந்த கிராமத்துக்கு தான் வர்றாரு, பைபிள் படிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி குட்டி பிள்ளைகள்லாம் அவர்கிட்ட வருதுங்க. வந்தவொடனே இவர் இந்த வசனத்துல அந்த பிள்ளைகளுக்கு பாட்டா பாடுறாரு. இவருக்கு யாருமே சுவிசேஷம் இல்லை, இவர் பைபிள் படிச்சு வசனம் அவரை ரட்சித்து விட்டது. ஆமென் சொல்லுங்க. வசனத்துக்கு மரியாதையே இல்லை, மரியாதையே இல்லாம இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. வசனம் ரட்சித்து விட்டது. இப்ப பாட்டு பாடுற பிள்ளைகள்லாம் பாடின உடனே அந்த ஊருக்காரங்க வர்றாங்க, கிராமம் எல்லாம் வர்றாங்க. வந்து, தம்பி யாருப்பா நீங்க இங்க உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், உன்னை இங்க வாங்க, உங்களுக்கு நான் சொல்றேன்னு அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொன்னோடனே, தம்பி சாப்பிட்டியாப்பா? இல்ல நான் சாப்பிடல. உன்னை சாப்பாடு கொண்டு வர்றாங்க. ஸோ ஒவ்வொரு மக்களா சேர்ந்து ஒரு மரத்தடியில, கவனிக்கணும், மரத்தடியில ஆராதனை செய்யறாங்க. அப்போ அந்த பக்கமா வந்து சென்னையில குயின்ஸ்லேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஜிபி கோல்டன் பீச் மாதிரி இருக்கு. அதோட நிறுவனர் நளினி செல்வராஜன் சொல்லி ஒரு ஆன்டி இருக்காங்க. அவங்க அந்த கார் வழியா போயிருக்கிறாங்க, கார்ல போயிருக்கிறாங்க. போகும்போது பார்த்துக்காங்க, என்னடா மரத்தடியில் எல்லாரும் பாட்டு பாடி முழங்கால ஆராதிக்கிறாங்களே, பக்கத்துல காரை கொண்டு போய் என்னன்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, இங்க சர்ச்சை நடக்குது. என்ன மரத்தடியில சர்ச்சை நடக்குதுன்னு சொல்லி இறங்குறாங்க. இறங்கினா இவர் பாட்டு பாடிட்டு இருக்கிறார், லூகாஸ் பாஸ்டர். அப்போ ஒரு அம்மாட்ட கேட்கிறாங்க, யார் இந்த தம்பி? என் பையன் அப்படியே சொல்லி இவங்க ஃபுல்லா அட்டன் பண்ணிட்டு முடிச்ச பிறகு கூப்பிட்டு கேட்குறாங்க, இங்கே நடத்துறீங்க போது சொல்றாங்க, எங்களுக்கு இடம் கிடையாது, சபை கிடையாது, இங்கே நடத்துறோம். சரி,
நீங்க நல்லா பாட்டு பாடுறீங்க, உங்க பாடலை கேசட்டா ரிலீஸ் பண்றதுக்கு நான் உதவி செய்றேன்னு சொல்லி அவங்க ஹெல்ப் பண்ணி முதல் வால்யூம் ரிலீஸ் ஆகுது. வாங்கப்பா ஆவியானவரே, அந்த பாட்டுலாம் அதில் தான் வரும். ஏசு ராஜாவோடு போக புரிந்து விட்டு அந்த பாட்டுலாம் அதில் தான் வரும். ஸோ அந்த கேசட்ல நிறைய பேர் அவரை கான்டாக்ட் பண்ணி மீட்டிங்லாம் கூப்பிட்ட உடனே அவருக்கு காணிக்கை கொடுக்குறாங்க. உடனே ஒரு இடத்துல இடம் வாங்கி அந்த கிராமத்துல ஒரு செட்டு போட்டு சபை பிரதிஷ்டை நடக்கும் போதே மழை பெஞ்சு செட்டு விழுந்துருச்சு. மழை பெஞ்சு எப்படி இருக்கும் யோசிச்சு, நான் மகிமைப்படுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. சோ செட்டு முதல் நாள் பிரதிஷ்டை செட்டு விழுந்துச்சு. ஆனாலும் சோர்ந்து போகல, தொடர்ந்து இவங்க கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, பாடுறாங்க. அதே இடத்துல ஒரு கட்டிடத்தை, சின்னதாக ஒரு கட்டிடத்தை கட்டினார். 2001 அந்த கட்டிடத்தை கட்டி முடிக்கிறார். அப்போ நான் என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்க. நாங்கள் போய் ஒரு செய்தி கொடுத்து அவங்கள அந்த கட்டிடத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த சகோதரரை கவனித்தேன். ஒரு விஷயத்தை கவனித்தேன், அவர்கிட்ட ஒரு வசதியும் இல்லை. சாப்பிட மதியம் கூப்பிட்டு போறது கம்பு தோசை ஒரு வீட்டில் நாங்கள் சாப்பிட்றோம். அவங்கள அம்மா அம்மாங்கிற. நான் கேட்டேன், பிரதர் இவங்க உங்க அம்மாவன்? அவர் சொன்னார், இப்படி கேள்வி கேட்டா உங்களுக்கு கண்டிப்பா கன்ஃபியூஷன் ஆயிடும், குழப்பம் வந்துடும். ஏன்னா எல்லாருமே என் அம்மா தான் சொல்லுவாங்க, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் என் பையன் சொல்லுவாங்க. நான் ஒண்ணுமே இல்லாம வந்தேன், இந்த ஊர்ல எனக்கு எல்லாருமே அம்மாவும் அப்பாவுமா இருக்கிறாங்க அப்படின்னா. இன்றைக்கு பாருங்க, அந்த ஊழியரை கர்த்தர் வல்லமையாய் உயர்த்தி பல நாடுகள். அவர் பாத்தீங்கன்னா 10th மொத்தம் மார்க் 35 மார்க். எவ்வளவு? ஒரு பாரத்துல இல்ல, மொத்தமே 35 டோட்டலே. மலேசியாவுக்கு முத ஊழியத்துக்கு போறாரு. அப்ப பாஸ்டர்ஸ் வரிசையில கடைசியில உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்ப கேட்கிறாங்க, அவர் தான் செய்தி, அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்கன்னு உங்களை கொடுத்த டீட்டெயில் அவங்க சொல்லுங்க. சார் நான் 10th ஃபெயில் அப்படிங்கிறார். உடனே அவர் செய்தி கொடுக்கவே விடல. இவங்களே எல்லாரும் பேசி முடிச்சுட்டு மீட்டிங் 9 மணிக்கு முடியுது. அதாவது ஊழியர்களை தயவு செய்து இன்சல்ட் பண்ணிடாதீங்க, அந்த சாபத்துக்கு இங்கேயும் விடுதலை கிடையாது, பரலோகத்திலையும் கிடையாது. ஊழியர்கள் அடிமைகள் கிடையாது, ஊழியர்கள் உங்களுக்கு வச்சாலும் கிடையாது. ஊழியத்தை மட்டும் மோதி பாருங்க, டோட்டல் காலி. எவ்வளவு பெரிய பாசம் உங்க தலையில கையை வச்சாலும் ஒண்ணுமே நடக்காது. இதை உங்களை மிரட்டுறது பயமுறுத்து சொல்ல. எங்க குடும்பத்திலே நான் பார்த்திருக்கிறேன், நிறைய பேரை நான் ஊழியத்துல பார்த்துட்டு இருக்கிறேன். ஊழியர்கள் மேல தவறே இருந்தாலும் அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நான் ஆமையினே வர மாட்டேங்குது, நீங்க பார்த்துட்டு போறீங்களா? பார்த்து பாருங்க, அப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். எங்க சுத்தினாலும் ஒண்ணு நடக்குது. பாத்தீங்கன்னா அவர் இன்சல்ட் பண்ணி ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. 9 மணிக்கு முடியும் போது இப்போ லூகாஸ் ஒரு நிறைவு ஜெபம் பண்ணுவாரு, முடிவு ஜெபம் பண்ணுவாருன்னு முன்னாடி கூப்பிடுறாங்க. இவர் போறாரு, வேதனையா இருக்கு, செய்தி கொடுக்க முடியல, கூப்பிட்டு இப்படி அசிங்கப்படுத்துறாங்க. வேதனையோட போய் மைக் எடுத்து, அப்பா உனக்கு நன்றி சொல்றோம் ஆண்டவரே, இந்த கூடுகைக்காக நன்றின்னு சொல்லாரு பாருங்க. இப்படி மெதுவா தான் ஜெபம் பண்றாரு. அங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் கீழே விழுந்து உருண்டு பரண்டு, பாத்தீங்கன்னா கட்டுகள்லாம் உடைக்கப்படுது, அற்புதம் நடக்குது, நடக்க முடியாத எந்திரிச்சு மேடைக்கு ஓடி வரா. நிறைவு ஜெபம், முடிவு ஜெபம், சாதாரணமா தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுதான் நான் உன்னில் மகிமைப்படுவேன். உலகமே உங்களை போட்டு மூழ்காலும் கர்த்தருடைய தூக்கி கரத்தினால, அவர் கரத்தினால முடிச்சிட்டாரு. எல்லா ஊழியக்காரங்களும் போய், பாஸ்டர் பாஸ்டர் எங்க சர்ச்சு இந்த தெருவில் இருக்கு, நீங்க ஒரு 3 நாள் செய்தி கொடுக்க வரீங்களா பாஸ்டர்? அப்ப இவர் சொன்னார், எனக்கு முடியுதுங்க, நான் கிளம்பணும். இல்ல நாங்க எக்ஸ்டென்ஷன் போடுறோம், நாங்க உங்க டிக்கெட்டை நாங்க எக்ஸ்டெண்ட் பண்றோம், எங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் எழுதுறாங்க. நல்ல கவனிங்க சிஸ்டர், பிரதர், சீரியஸா பேசியிருக்கிறேன். உங்களை யாரெல்லாம் இன்சல்ட் பண்றாங்க, உங்களை யார் வேதனைப்படுத்துறாங்க, உங்களை யார் அவமானப்படுத்துறாங்க, சிஸ்டர் உங்களை யார் அள வைக்கிறாங்க, உங்களை யார் புண்படுத்துறாங்க, அவங்க மத்தியில கர்த்தர் உங்களை இந்த வருஷத்துல மகிமைப்படுத்துவாங்க. அதன் பின்பு 2 மாதம் மலேசியாவிலே ஊழியம் செய்துவிட்டு வந்தார். இன்றைக்கு வரைக்கும் மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இந்த அண்ணனுக்கு இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அவர்களை கர்த்தர் மகிமைப்படுகிறார். அவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அவருடைய குழந்தை பிறந்த பேர் சாமுவேல். நான் போன்ல பேசும்போது அந்த பையன் கத்திட்டு குதிச்சுட்டு ஆடிட்டு இருப்பான். நான் கேட்பேன், அண்ணே சாம் தானே அப்படின்னு. ஆமாப்பா சாம் தான் விளையாண்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு. ஒரு நாள் போன் பண்றேன், அண்ணே சாம் எப்படின்னு இருக்கிறான்? சாம் பரலோகத்துக்கு போயிட்டாப்பா, பரலோகத்துல ஆராதிச்சுட்டு இருக்கிறாரு. இன்னொன்னே சொல்றீங்க? ஆமாப்பா போன வாரம் சாம் இறந்து போயிட்டான், 3 வயது, இறந்து போயிட்டாப்பா. நான் அழுகிறேன், பயங்கரமா அழுகிறேன். அவர் சொல்றாரு, அல்லாதப்பா, அவர் இனி ஆராதனைப்படுத்துறாரு, சாம் பரலோகத்துல ஆராதிக்கிறார். அந்த குழந்தையை ஞாயிற்றுக்கிழமை தூக்கிட்டு சபையின் வாசல்ல
வச்சுட்டு என்ன தெரியுமா பாட்டு பாடுறாரு, என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடு உண்டு, தொடர்ந்து பயணம் செய்வேன் என் துணையாளர் சொல்றார். 2 வருஷத்துக்கு முன்னாடி சிவகாசிக்கு வந்திருந்தாரு, எங்க ஊர் பக்கத்துல சிவகாசி மீட்டிங் நான் போனேன். இங்க பாருங்க, நான் பொய் சொல்ல, தேவனுடைய ஆலயத்துல என்ன நடந்ததோ அதை நான் கர்த்தர் சாட்சியா சொல்றேன். பூசாரிகள் சுற்றி நின்று அந்த கூட்டத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அந்த வல்லமை இந்த ஆலயத்தில் வெளிப்படுவாரா? கண்ணால பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாம் இது போட்டுருக்கிறாங்க, என்னென்ன முத்திராட்சை போட்டு எல்லாம் போட்டுருக்கிறாங்க. முன்னாடி நிக்கிறாங்க, அவர் பாட்டு பாடிட்டு இருக்கிற, கண்ணை மூடிட்டு பாடிட்டு இருக்கிறாரு. அத்தனை புற மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த கிரவுண்ட் ஃபுல்லா நின்று இயேசுவை ஏற்றுக்கொண்டார். தேவப்பிள்ளைகளை, இயேசுவிலே மகிமைப்படும் போது என்ன வேண்டுமானாலும் நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும். கல்லான இருதயம் உடைக்கப்படும், சதையான இருதயத்தை கர்த்தர் வைப்பார். உன்னை எதிர்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். உன்னிடத்திலே ஏமாற்றி பட்சித்தார்களே, உனக்கு வர வேண்டிய நன்மையை திருடினார்களே, உனக்கு வர வேண்டிய நன்மை நீ ஒரு ஏமாளி கோமாளி என்று சொல்லி பிடிக்கிறார்களே, அவர்கள் மத்தியிலே உன் தலையை உயர்த்தி நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் பிடிவாதம். இந்த 9ஆம் ஆண்டு தேவனுடைய பிடிவாதத்தின் ஆண்டு. அவருடைய வல்லமை வெளிப்பட்டே தீரும், அவருடைய அக்கினி வெளிப்பட்டே தீரும், அவருடைய நியாயம் விசாரிக்கப்படும், அவருடைய நீதி வெளியேறணுமா. வாக்குத்தத்தம்னா என்ன தெரியுமா? எழுதிக்கோங்க, பிடிவாதம். வாக்குத்தத்தம்னா அதான் அர்த்தம், பிடிவாதம். நான் உன்னோட கூட இருப்பேன் அப்படின்னா நான் இருப்பேனா அப்படின்னு அர்த்தம். நான் இருப்பேன் கூட. நான் உனக்கு முன்னே போய் கொண்டாடவில்லை செவையாக்குவேன் என்ன அர்த்தம்? செவையாக்குவேன், அப்படிதான் செய்வேன், அப்படிதான் பண்ணுவேன். அதான் வாக்கு தத்துவம். ஆபிரகாமுக்கு வயசாயிடுச்சு, சரீரம் செத்தவன், சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல உனக்கு நான் ஒரு குமாரனை தருவேன். அதான் பிடிவாதம். ஒரு சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன், உன்னை திரளான சாதியாய் பெருக பண்ணுவேன். இவங்க நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பிடிவாதம். தேவனுடைய பிடிவாதம் ஆண்டு வெளிப்படும். நான் விசுவாசிக்கிறேன், நான் இங்கே வசனத்தை விதைத்து விட்டு போகிறேன். நான் விதைப்பதை அறுவடையாய் காண்பேன். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான். நான் வசனத்தை விதைக்கிறேன், வசன அறுவடை ஆலயத்தில் பார்ப்பேன். ஹல்லேலூயா. சும்மா கிடையாதுங்க. இந்த ஆலயத்தை ஏதோ ஒரு சும்மா கர்த்தர் உருவாக்கல. இந்த ஆலயத்தை உருவாக்குவதற்கு பின்பதாக அநேக ஜெபங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது, அநேக கண்ணீர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது, அநேக போராட்டங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது. இங்க அநேக தலையணைகள் சாட்சியா இருக்கு. தூங்குற தலையணை இருக்கு பாத்தீங்களா, அந்த தலையணை வந்து இங்க சாட்சி சொல்லும். ஏன்னா அந்த தலையணையில கண்ணீர்கள் சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆலயத்தில் நான் வெளிப்பட்டே தீருவேன், நான் மகிமைப்பட்டே தீருவேன், என் மகிமையை நான் வெளியேறமாக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய மகிமை எப்படி சபையிலே வெளிப்படுகிறது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். இது 9ஆம் ஆண்டு சபையிலே கர்த்தருடைய மகிமை எப்படி வெளியேறமாகுது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 17 18 பக்கம் 162. பக்கம் 162. அப்போஸ்தலர் 2 17 18. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் அந்த கடைசி நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தரிசனம் சொல்லுவார்கள். அடுத்த வசனம், அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களை காட்டுவேன். கைகளை தட்டி ஓ தேவ மகிமை எப்படி வெளியேறமாக போகிறது, எப்படி மகிமை வெளிப்பட போகிறது. இப்படித்தான் இது கடைசி காலம், இது கடைசி நாட்கள். சொல்லுகிறார், எப்படி மகிமை வெளிப்படுத்த போகிறேன். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மகிமை எப்படி வெளிப்பட போவது எழுதிக்கோங்க. எழுதிக்கோங்க. மகிமை எப்படி வெளிப்பட போவது. நம்பர் 1, அவருடைய ஆவியை அவர் ஊற்றுவாராம். அவருடைய அபிஷேகத்தை கொண்டு அவர் மகிமை வெளியிடமாகும். அவருடைய அபிஷேகத்தை கொண்டு அவர் மகிமைப்படுகிறார். இரண்டாவதாக குமாரத்தி தீர்க்கதரிசனம் சொல்லுவார்.
இரண்டாவது தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? கவனிங்க, வேத வசனத்துக்கு மிஞ்சி தீர்க்க தரிசனம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. வசனத்துக்கு மிஞ்சி தீர்க்க தரிசனம் கிடையாது. சோ தீர்க்க தரிசனம் எழுதி கொள்ளுங்க. தீர்க்கம் என்றால் உற்று என்ற அர்த்தம். தீர்க்கமா பார்க்கிறதுனா உற்று பார்க்கிறது. சோ தீர்க்க தரிசனம் என்றால் உற்று பார்க்கிற கர்த்தருடைய வெளிப்பாடு. எதை உற்று பார்க்கணும்? பைபிளை உற்று பார்க்கணும். நான் பேசிட்டேன். நேற்று நிறைய பேர் வரல. வராதவங்களுக்கு கடைசியா ஒரு ஆலோசனை நான் சொல்ல போறேன். அது கடைசியா வந்தவங்க கொஞ்சம் கவனிங்க. நேற்றுக்கு நான் சொன்னேன் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நியூஸ் என்ன பண்றாங்க? ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நீங்க போன் ஓபன் பண்ணா நியூஸ் வரும், டிவி ஆன் பண்ணா நியூஸ் வரும், 4 பேர்ட்ட பேசினா நியூஸ் வரும். நியூஸ்னா என்னது? படிச்ச பிள்ளைகளுக்கு தெரியும், படிக்கிற பிள்ளைகளுக்கு, படிச்சவங்க பெரியவங்களுக்கும் தெரியும். என்னது நியூஸ்னா? என்னது? என்னன்னா நார்த், ஈனா ஈஸ்ட், டபிள்யூனா வெஸ்ட், எஸ்னா சவுத். அப்படி என்ன அர்த்தம்? வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு. இந்த 4 திசையில என்ன நடக்குதுங்கிறத சொல்றதுதான் நியூஸ். இந்த நியூஸ் என்னன்னா நியூசன்ஸ். நியூசன்ஸ் என்ன தெரியுமா? முட்டாள்தனமான விஷயம். 4 பக்கம் என்ன நடக்குங்கிறது நமக்கு தேவையில்லை. நமக்குள்ள என்ன நடக்குங்கிறது தான் முக்கியம். ஆமென். வர மாட்டீங்க. அதனால நான் போற இடத்துல அதை சொல்லிட்டு போறேன். தயவு செய்து ஜெபம்ங்கிற பேர்ல 4 பக்கம் என்ன நடக்குங்கிறத பேசாதீங்க. ஜெபத்துல நீங்க 4 பக்கம் என்ன நடக்குங்கிறத பேசுனீங்கன்னா தூங்கிட்டு இருக்கிற இயேசுவை எழுப்புற மாதிரி ஜெபம் ஆயிடும். இயேசு தூங்கிட்டு இருந்தாரா? என்ன செஞ்சு எழுப்புறாங்க? 4 பக்கம் பார்த்தா எழுப்புறாங்க. என்ன செய்யறாங்க? ஐயரே, காற்று பலமா இருக்கு, கொந்தளிக்குது, நாங்க மடிந்து போறோம், கவலை இல்லையா? 4 பக்கத்தை கவனிச்சேன்னா உனக்கு கவலை தான் கிடைக்கும். ஆனா வசனத்தை கவனிச்சேன்னா விசுவாசம் கிடைக்கும். எல்லாரும் சொல்லுங்க, 4 பக்கம் என்ன நடக்குன்னு தேவையில்லை. சொல்லுங்க, 4 பக்கம். அவங்க பேசவே மாட்டேங்கிறீங்க. 4 பக்கம் என்ன நடக்குங்கிறது எனக்கு தேவையில்லை. 4 பேர் என்ன சொல்றாங்கிறது எனக்கு தேவையில்லை. எனக்கு 4 பேர் தேவையில்லை. வசனம் தான் எனக்கு தேவை. நான் வசனத்தை தான் கவனிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய அக்கா சொல்லுங்க. எல்லாரும் அக்கா இல்லைனாலும் சொல்லுங்க, என்னுடைய அக்கா மார்த்தாலு வரலைன்னா கூட அவளுடைய தம்பி சொல்லுங்க, தங்கச்சி, நான் மரியாதை மாதிரி உட்கார்ந்து வசனத்தை கேட்பேன். புரியுதா? சோ நியூஸ் முக்கியம் கிடையாது. 4 பக்கம் என்ன நடக்கு, 4 பக்கம் வர செய்தி, அது நமக்கு தேவையில்லை. இங்க கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார், இங்க கர்த்தர் நம்மோட என்ன இடைப்படுகிறார், அதான் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? 4 பக்கம் ஓடக்கூடாது. அங்க தீர்க்க தரிசனம் கிடைக்குதா, இந்த இங்க தீர்க்க தரிசனம் கிடைக்குதா, இந்த சேனல்ல டிவில தீர்க்க தரிசனம் இங்க இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் பைபிள்ல இருக்கு. ஆமென். அப்ப தீர்க்க தரிசனம்ங்கிறதுனா நீங்க தீர்க்கமாக வசனத்தை நீங்க தரிசிப்பது. நீங்க தீர்க்கமாக வசனத்துக்குள் இருக்கிற அர்த்தங்களை, ஆழங்களை, மறைபொருட்களை தரிசிப்பது. புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா. இந்த உட்கார் நீங்க தான் எனக்கு தீர்க்க தரிசனம் இருக்கு. 4 பேருக்கு மண்டையை கொடுத்தா அப்புறம் தலை செய்யும்போது அழ வேண்டியதா, ஏன்னா முடி போற கீழே தான் கிடக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேருக்கு முடி போனது காரணமே எல்லாத்தையும் மண்டையை கொடுத்ததான். சோ உட்கார்ந்து பைபிள் படிக்கணும். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையா பைபிள் படிங்க. உங்களுக்கு ஒரு போராட்டமா இருக்க பைபிள் படிங்க. ஆமென் வரணும். உட்கார்ந்து பைபிள் படிக்கணும். கர்த்தாவே என்னோட பேசுகாண்டவரே. அப்ப பாருங்க, வாலிபர்கள் குமாரத்தை தீர்க்க தரிசனம் உரைப்பார்களா, வசனத்தை பேசுவார்கள். 2வது வசனம். 3வது என்னது? உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். தரிசனம்னா என்னது? வேதம் சொல்கிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. அப்ப என்ன அர்த்தம்னா, உங்க இருதயம் ஒவ்வொரு இங்க என்ன பண்றது, வாலிபருடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்படும். அப்பதான் தரிசனம். அப்ப 3வது மகிமை எப்படி வெளிப்படுகிறது? கடைசி நாட்கள்ல இருதயம் பரிசுத்தமாகிறது. ரொம்ப முக்கியம். நேற்று நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு பிள்ளை 10,000 ரூபாய்க்கு அமேசான்ல பேசி எடுத்துட்டு இது அழகா முகத்தை அழகுபடுத்துற பொருளை வாங்கிட்டு இருந்தான்னு சொன்னேன் பாத்தீங்களா. அது தேவையில்லை. இருதயம் பரிசுத்தமாகும். மகிமை உங்களுக்கு வெளிப்படணும்னா இருதயம் கடைசி நாட்களில் பரிசுத்தமாக்கப்படணும். ஏன்னா இருதயம் பரிசுத்தமா இருந்தா தரிசனமாக்க முடியும். ஒரு பாஸ்டர்ட்ட ஒரு அம்மா சென்னையில சொல்லியிருக்கு, பாஸ்டர் எனக்கு வியாழக்கிழமை ஜெபிக்கும் போது அப்படியே ஒரு குதிரை அப்படியே கடக்கடான்னு ஒரு தரிசனம் பார்த்தேன் பாஸ்டர். பாஸ்டர் அப்படி சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை கழுகு பறந்து வந்துச்சு பாஸ்டர். கழுகு தெரிஞ்சது பாஸ்டர். அப்படியா?
சனிக்கிழமை 7 பாம்பு பாஸ்டர் இப்படியும் ஆடிச்சு, பாம்பு தெரிஞ்சது பாஸ்டர். ஓ அப்படியா, சொல்லுங்க பாஸ்டர் இதுக்கு என்ன அர்த்தம்? குதிரை கலக்கலன்னு போகுது, கழுகு பறக்குது, பாம்பு டான்ஸ் ஆடுது, இதுக்கு என்ன அர்த்தம் பாஸ்டர்? என்ன எனக்கு தெரியுது பாஸ்டர். பாஸ்டர் சொன்னாரா, இது என்னைக்காவது உனக்கு தெரிஞ்சுதான்னு கேட்டாரா. என்னது, இது என்னைக்காவது உனக்கு தெரிஞ்சுதா? தெரியல பாஸ்டர். பைபிள படிக்கிற வழியை பாரு. குதிரையை பார்த்தாளா, கழுக பார்த்தாளா, பாம்பு பார்த்தாளா, வசனத்தை பார்த்தியா, ஓடி போயிடும். வழியிலே சொல்லுங்க. அதான் நமக்கு இது தெரியணும். தரிசனம் ஆகும்போது இது தெரியும். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 119 சொல்கிறது, உடைய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துடலாம். நீ இங்க அதிசயத்தை பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கையில அதிசயத்தை பார்ப்ப. இங்க இருக்க அதிசயம் இங்க பார்த்தாதான் எங்கேயும் பார்க்க முடியும், இல்லைன்னா எங்கேயுமே அதிசயத்தை பார்க்க முடியும். எத்தனை பேர் நீங்க வேதத்தை அதிகமாக தரிசிக்க போறீங்க, படிக்க போறீங்க, ஆழங்களை அறிந்து கொள்ள விரும்புறீங்க? மனக்கண்களை கட்ட திறப்பாராக, மனக்கண்களை கட்ட திறப்பாராக. அல்லேலூயா. அடுத்த காரியங்களை ஊழியக்காரர்கள் மீதும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்போது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் மீது என் ஆவியை ஊற்றுவேன். இது என்னது? வெளிப்பாடு. ஊழியர்களுக்கு என்று சில வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? வெளிப்பாடு. இந்த 2 நாள் இந்த செய்தி கேட்டீங்க, இன்னைக்கு நான் செய்தி கர்த்தர் கொடுத்திருக்கிறத நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட கர்த்தர் பேசினா அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுகிறார். என் கூட கர்த்தர் பேசவே அப்படின்னா நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். சில பேருக்கு செய்தி ஸ்டார்டிங்கும் தெரியாது, முடிவும் தெரியாது, என்னன்னே தெரியாது. என்னன்னு பார்த்தா அந்த செய்தி தேவனிடத்திலிருந்து வந்திருக்காங்க ஒரு சந்தேகம் அங்க வரும். ஒரு சிஸ்டர் வந்து நேற்று இரவு முழுவதும் எனக்காக ஜெபிச்சிருக்காங்க. நான் கண்டிப்பா அவங்களுக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும். ஏன்னா தூங்கிட்டு இருக்காங்க. நல்லா கை தட்டுங்க, அவங்களை மரியாதை கொடுத்து நல்லா கை நல்லா ஹல்லேலூயா. அந்த சிஸ்டர் உங்களோட சேர்ந்து கை தட்டினாங்க. அதான் இன்னைக்கு நடந்த பெரிய அற்புதம். ஹல்லேலூயா. சோ மகிமைப்படுத்துவேன் என்றால் அன்று சொல்கிறார், உன் மூலமாக என் அபிஷேகத்தை வெளிப்படுத்துவேன். உன் மூலமாக என் வசனத்தின் மறைபொருட்களை வெளிப்படுத்துவேன். ஆமென். உன் மூலமாக வெளிப்பாடுகளை நான் கொடுப்பேன் என்று சொல்கிறார். சரி, இது எல்லாம் எப்போ நடக்க போகுது? இந்த 9ஆம் ஆண்டு நடக்க போகுது. எப்படி நடக்க போகுது? ஒரே ஒரு காரியம், ஒன்னே ஒண்ணுதான். இதை மட்டும் நம்ம தியானித்து நம்ம முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், அதுல 2ஆம் வசனம், பக்கம் 240 புதிய ஏற்பாடு. 1 கொரிந்தியர் 14:2. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவரும் அறியாது இருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்கம் தரிசனம் சொல்லுகிறவனோ போதும். தேங்க்யூ பிரதர். கவனிங்க, இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா உங்ககிட்ட இருதயத்தை கேட்பார். என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. இயேசு கிறிஸ்துவோட டார்கெட்டே என்னன்னா உங்க இருதயம் தான். ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ, ஆண்கள் யாரும் சொல்லல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ, சத்தமா சொல்லுங்க, இருதயத்தை பார்க்கிறார். இப்ப நான் உங்களை வந்து உங்க ஃபேஸை பார்க்கிறேன், நீங்க என் ஃபேஸை பார்க்கறீங்க. ஆனா இங்க கர்த்தர் 9ஆம் ஆண்டில ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஒவ்வொரு இருதயத்தையும் பார்க்கிறார். சில இருதயம் எப்படி இருக்கு? கவலைகளால் நிரம்பி இருக்கு. சில இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கு, சில இருதயம் காயப்பட்டிருக்கு, சில இருதயம் சந்தோஷமா இருக்கு, சில இருதயம் எப்படி இருக்குன்னா பாரத்தோடு இருக்கு. இருதயத்தை பார்க்கிறார் ஆண்டவர். இயேசு இருதயத்தை பார்க்கிறார். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவர் கொஞ்சம் வித்தியாசமா இருதயத்தையும் பார்க்கிறாரு. அதே நேரம் ஆவியானவர்கிட்ட வந்தா என்ன கேட்பாரு? இயேசு இருதயத்தை கேட்பாரு, ஆவியானவர் என்ன கேட்பாருன்னா உங்க நாவை கேட்பார். எழுதுங்க, உங்க நாவை கேட்பார். உன் மூலமா கர்த்தர் மகிமைப்படணும்னா இந்த கடைசி நாள்ல வாழுகிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் மேல என்னுடைய ஆவியை நான் ஊற்றணும், உன் மூலமா என் வசனத்தை நான் தீர்க்கதரிசனமா வெளிப்படுத்தணும், உன் மூலமா வெளிப்பாடுகளை நான் கொடுக்கணும், உன் மூலமா ஒரு கூட்ட ஜனத்தை நான் எழுப்பணும், ஒரு கூட்ட ஜனத்தை நான் ரட்சிக்கணும். அப்படின்னா ஆவியானவர் சொல்கிறார், இந்த கடைசி நாளிலே உன் மேல நான் ஊற்றப்படும் போது எனக்கு தேவை ஒன்றே ஒன்று, உன் நாவு. பெந்தெகோஸ்தே நாள்ல ஆவியானவர் எப்படி அவர்கள் மேல் இறங்கினார்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 2 162ஆம் பக்கம் புதிய ஏற்பாடு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம்
2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 3ஆம் வசனம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் மேல் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் வந்து அமர்ந்தது. அடுத்த வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளினார். வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இதுதான் மகிமைப்படுவே. வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். எழுதுறவங்க எழுதிக்கோங்க. மனுஷன் அப்படின்னா கிரீக்ல என்ன அர்த்தம்னா பேசும் ஆவி. மனிதன் இஸ் ஈக்குவல் டு எழுதிக்கொள்ளுங்க பேசும் ஆவி. இந்த உலகத்துல ஒரே ஒரு உயிரினம் தான் பேச முடியும். அந்த உயிரினம் எதுனா மனுஷன். சோ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு ஆவி, நீங்க ஒரு பேசும் ஆவி. நிறைய பேருக்கு நான் ஆவியா? சத்தியத்தின்படி சத்தியமா நீ ஆவி. சாதா ஆவி இல்லை, பேசும் ஆவி, ஸ்பெஷல் ஆவி. இந்த உலகத்துல எதுவுமே பேச முடியாது, மனுஷன் தான் பேச முடியும். இன்னும் சொல்றேன், எழுதுறவங்களுக்கு இந்த உலகத்துல 2 பேர் தான் பேச முடியும். 2 பேர் தான் பேச முடியும். ஒன்னு யாருன்னா பேசும் ஆண்டவர், இன்னொன்னு யாருன்னா அவர் சாயலால் உண்டாக்கப்பட்ட பேசும் மனிதன். இவங்க 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டாங்கன்னா இந்த உலகம் இன்னைக்கோ எழுப்புதல் அடைஞ்சிடும். 2 பேரும் பேசணும். இங்க என்ன பிரச்சனை, அவர் பேசுறாரு, நம்ம பேசுறதே கிடையாது. சில பேர் என்னன்னா இவங்க பேசுவாங்க, அவர் பேசுறதே கிடையாது. நேற்றைக்கு நான் செய்தி கொடுத்தேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து உயரே எழுதுவார். கழுகு எப்படி சட்டை விரிக்கும்? ஒரு சட்டையா? 2 சட்டை விரிக்கும். ஒரு சட்டை ஏதோ குறிக்குதுன்னா வேத தியானம், பைபிள் மெடிடேஷன். இன்னொரு சட்டை ஜெபம். ஆனா நிறைய கழுகு எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு சட்டை கழுகாவே இருக்கு, பைபிளே படிக்காது. ஜெபம் 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 அடிச்சிட்டே இருக்கு. அப்படி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஒரு செட்டை அடிக்கிறத? நான் பார்த்துருக்கேன். எங்க கீழே ஏதாவது அடிபட்டு கிடக்கும் பார்த்துருக்கீங்களா? அப்போ ஒரு செட்டை அடிக்கும், அதே இடத்துல கிடக்கும். சில பேர் வாழ்க்கையில அற்புதமே நடக்காது, மாற்றமே இருக்காது. ஏன்னா ஒத்த செட்டை கழுகு. எங்க ஊர் பாஷையில சொன்னா ஒத்த செட்டை ஒண்ணுமே நடக்காது. அப்போ ஜெபம் மட்டும் பண்ணா போதுமா? ஜெபம் பண்ணணும், அதே நேரம் பைபிள் படிக்கணும், வேதத்தை தியானிக்கணும். சில பேர் ஜெபமே பண்ண மாட்டாங்க, ஒன்லி பைபிள் 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 பைபிள். அது ஒத்த சட்ட கழுதுதான். அங்கேயே தான் இருக்கு வாழ்க்கை. இவ்வளவு பைபிள் படிக்கிறாரு, இவருக்கு ஏன் ஒண்ணுமே கிடையாது? ஒரு சட்டையை அடிச்சிருக்காரு, இன்னொரு சட்டையை விரிக்கவே மாட்டேங்கிறாரு. சில பேர் பாத்தீங்கன்னா 2 சட்டையை விரிப்பாங்க, ஆனா இப்படி அடிப்பாங்க. எப்படி தெரியுமா? இங்க பாருங்க, இப்படி அடிச்சா பறக்க முடியுமா? ஒரு நாள் பூரா பைபிள் படிப்பாங்க, அடுத்து ஒரு நாள் பூரா ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. 2மே பேலன்ஸா அப்பனா தான் நீங்க மேல எழுத முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஒரு சிலர் ரொம்ப கம்மியா என்னை பாக்குறாங்க, நாங்க பைபிளும் படிக்கிறது இல்ல, ஜெபமும் பண்றது இல்ல, அப்ப நாங்க எப்படி இருக்கிறோம்? இப்படியே இருக்கிறீங்க. கழுகு ஒரு ஓரத்தில் இப்படியே இருக்கு, நல்லா இருக்குமா? கழுகுனுடைய மகிமை என்ன தெரியுமா? சட்டையை விரித்து அடிக்கிறது. அது உயர பறக்கிறதா மகிமை. ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேலே நான் மகிமைப்படுவேன். எப்படி மகிமைப்படுறாரு? அவர் ஆவியை சொல்றாரு, நான் ஆவியை உன் மேல ஊற்றுகிறேன், சோ நாவை எனக்கு கொடு. ஆனா இந்த நாவை நிறைய பேர் கொடுக்கறதே இல்லை. ஏன்னா இந்த நாவு எப்படிப்பட்டது, அதை மாத்திரமா அவங்க நாக்கு எப்படிப்பட்டது. வேகமா பார்க்கலாம். யாக்கோபு பக்கம் 314. யாக்கோபு 8:3-8. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. ஹலோ, உங்க நாக்கை எவனாலே அடக்க முடியாது. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க நாக்குல விஷம் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அதுக்கு பதிலுக்கு நீங்க சொல்லுங்க, என் நாக்கு மட்டுமா? வா நாக்குலயே தான் இருக்கு. நாக்கு பூரா விஷம். இந்த நாக்கு எப்படிப்பட்டது? அடுத்த வசனம் பாருங்க. அதனாலே பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். பாத்தீங்களா? இந்த நாக்கு எப்படி? அங்கிட்டும்
அங்கிட்டு ஒரு உருட்டு, இங்கிட்டு ஒரு பிரட்டு, அந்த மாதிரி. இது அங்கிட்டும் பேசும், அங்கிட்டு போய் துதிக்கும். ஹalleluya, இங்கிட்டு வந்து நாசமா போ. அதான் இங்க போட்டிருக்கு. இன்னும் பாருங்க, இந்த நாக்கு எப்படிப்பட்டது, வேகமா வாசிக்கலாம். அதே 6ஆம் வசனம் 6. நாவு நெருப்புத்தான். நாவு ஒரு நெருப்பு. அது அநீதி நிறைந்த உலகம். இவருக்கு நாக்கு வந்து உலகமாங்க. என்ன உலகம் தெரியுமா? அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தை கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. பாருங்க, ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரகாக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கு. கொளுத்தப்படுகிறது. நாக்கு எவ்வளவு மோசமா இருக்கு பாத்தீங்களா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? அப்ப என்ன பண்ணணும்? நாக்க ஆவியானவர் கொடுத்துடணும். இயேசுவுக்கு இதயத்தை கொடுத்த மாதிரி ஆவியானவருக்கு நாக்கு கொடுத்துடணும். அப்ப ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபிக்கணும்? அப்படின்னா கொளுத்தியாச்சு, போட்டிருக்கு. ஆயில் சக்கரத்தை கொளுத்திடும். சில பேருக்கு வியாதி எதனால தெரியுமா? பரம்பரைனால கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, எங்க பாட்டிக்கு சுகரு, எங்க அப்பாவுக்கு ஒரு 1/2 கிலோ சுகரு, அதனால எனக்கும் கொஞ்சம் சுகர். அதெல்லாம் கிடையாது, பரம்பரைலாம் கிடையாது. நோய் வந்து நாக்குனால தான் வருது. ஏன்னா இந்த நாக்க எப்பனாலையுமே அடக்க முடியாது, யாராலையுமே அடக்க முடியாது. இந்த அடங்காத அவயத்தை அடக்கிறதுக்கு தான் ஆவியானவர். அதனால அவர் என்ன சொல்ற, நாக்க கொடு. இப்ப நம்ம நாவை எப்படி கொடுக்கறதுனா, ஆவியானவரே நான் தமிழ்ல பேசுனதெல்லாம் போதும், இப்ப நீங்க உங்க மொழியில பேசுன ஆவியானவரே என் நாக்க கொடுக்கிறேன்னு கொடுக்கும்போது அவர் உங்க நாவை அந்நிய பாஷையினால அவர் பேச ஆரம்பிப்பார். அந்நிய பாஷை பேசுற நாவா மாறும்போது உங்க நாவு அடங்காத நாவு இல்ல, அடங்குற நாவு. உங்க நாவு விஷமுள்ள நாக்கு இல்ல, உங்க நாவு ஒரு மதுரமான ஔஷதமான மருந்தா இருக்கிற ஒரு நாக்கு. ஆமெனே. வரல பாத்தீங்களா? இதுதான் ஆண்டவர் விரோதமான பாவம். சர்ச்சில் ஆண்டவர் பேசுற நான் இல்ல, பாஸ்டர் இல்ல, பிரதர்ஸ் இல்ல, யார் இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்ல டக்குனு பிடிச்சிருக்கணும். ஆமென் சொல்லணும். ஆமென். உங்க நாவை கர்த்தர் இனிமேல் மதுரமுள்ள நாவாய் மாற்ற போகிறார், ஔஷதமுள்ள நாவாய் மாற்ற போகிறார், மருந்தான நாவாய் மாற்ற போகிறார். இந்த நாட்கள தான் தீர்க்க தரிசனம், இந்த நாட்கள தான் வசனம், இந்த நாட்கள தான் துதி, இந்த நாட்கள தான் ஆராதனை, இந்த நாட்கள தான் சுவிசேஷம், இந்த நாட்கள தான் ஜீவன். நீதிமொழி 18, 20, 21 அப்படி சொல்லுது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் கனியை புசிக்கிறார். எங்க நேரம் தலைவலிக்குது, ஐயோ தலைவலிக்குது சொல்லுங்க, தலைவலி கூடிக்கிட்டே போகும். என்ன நாவின் அதிகாரம். நீங்க அதே நேரம் இயேசுவின் காயங்களாலே இப்போ என் தலையிலே சுகம் உண்டாவதாக, இப்ப என் தலைவலி என்னை விட்டு போகிறது, இப்போ எனக்குள்ளே சுகம் உண்டாகிறது, ஆமென் அப்படின்னு சொல்லுங்களேன். இந்த நாவின் அதிகாரத்தின் மூலமா ஆவியானவர் உங்களுக்கு சுகத்தை தருவார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, என்னால பொய் பேசாம இருக்க முடியல, என்னால பெருமை பேசாம இருக்க முடியல, என்னால கோபமா திட்டாம இருக்க முடியல. எல்லாருக்குமே முடியல, ஏன்னா எல்லாரும் நாக்கும் அப்படித்தான். அப்ப இந்த நாக்கு என்ன பண்ணணும்? ஆவியானவர்கிட்ட அடகு வச்சிருக்கணும். ஆவியானவர் இந்த நாக்கு நான் உங்ககிட்ட கொடுத்துறேன், நீங்க நாவின் வழியா நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்க வாயில ஜெபிக்க விரும்புகிறார். அதுதான் அந்நிய பாஷை. அதுலதான் அவர் மகிமைப்படுகிறார், அதுலதான் மகிமையை வெளிப்படுத்துகிறார். பெந்தெகோஸ்தே நாள்ல முதல் திருச்சபையில இந்த மகிமை எப்படி வெளியிறக்கமாச்சுனா, அந்நிய பாஷை பேச தொடங்கின போது, அந்நிய பாஷை பேச தொடங்கின போது. அதனால பிசாசு என்ன செய்வான்? உங்களை பேச விட மாட்டான். சரி, இதோட நான் முடிக்கிறேன். பாருங்க, 4ஆம் வசனத்துல நான் சொல்றத நீங்க கோடு போட்டுக்கோங்க, சரிங்களா? யாக்கோபு 3:4 நான் சொல்றத மட்டும் நீங்க கோடு போடணும். நான் சொல்லுவேன், வெயிட் பண்ணுங்க. வாசிங்க. கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளுமாய் இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவனை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவனிடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கனாலே திருப்பப்படும். வெரி குட், தேங்க் யூ. பாருங்க, மகா பெரியவைகள், அதை கோடு போட்டுக்கோங்க. கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகள். இதே மாதிரி எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பின்னாடி, எல்லாரும் மகா பெரியவைகள், மகா பெரியவைகள். இப்படி சொல்றேன், மகா பெரிய கப்பல், மகா பெரிய கப்பல். சரி, அடுத்த லாஸ்ட் லைன் போட்டுக்கோங்க. மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். மிகவும் சிறிதான சுக்கான். எல்லாரும் சொல்லுங்க, மிகவும் சிறிதான சுக்கான். சொல்லுங்க, மிகவும் சிறிதான சுக்கான். மிகவும் சிறிதான சுக்கான். சுக்கான்னா என்ன தெரியுமா? தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு வீல்
கப்பலுக்கு அடியில சின்ன வீல் இருக்கும், ஒரு வீல் இருக்கும். எப்படி பைக்ல வீல் இருக்கு, ஆட்டோல வீல் இருக்கு, அது மாதிரி கப்பல்ல சின்னதா ஒரு வீல் இருக்கும். அந்த வீல வந்து அந்த மாலுமி எந்த பக்கம் திருப்புறாரோ அந்த வீல் திரும்பிடும். திரும்பின உடனே மிகவும் சிறிதான சுக்கானால திரும்பின உடனே மகா பெரிய கப்பலும் திரும்பும். அவ்வளோ பெரிய கப்பல், ஒரு கப்பல் எங்க பாருங்க 1000 பேருக்கு மேல பிரயாணம் இருக்கு, அதுக்கு மேலே இருக்கு. அவ்வளோ பெரிய கப்பல் எப்படி திரும்பும்னா சின்ன வீல வச்சுதான், மிகச்சிறிய சுக்கான். புயல் அடிக்குதா உடனே என்ன செய்வாரு, கப்பலை திருப்புவார். அதுக்கு எதை யூஸ் பண்ணுவாரு, சின்ன சுக்கான். இன்னைக்கு இந்த வசனம் எதுக்கு இங்க போட்டிருக்குன்னா நம்முடைய நாக்கு தான் அந்த சுக்கான்னு இதுல போட்டிருக்கு. மகா பெரிய கப்பல்ங்கிறது நம்ம ஆயுசு காலம். இங்க சில பேர் 100 வயசு வரைக்கும் வாழலாம். சமீபத்துல ஒரு அரசியல் தலைவர் இருந்தார், 101 வயசு. நீங்க 100-150 வயசு கூட வாழலாம். பாருங்க, யாருமே ஆமைன்னு சொல்லல. ஏன்னா நாங்க ரெடியா இருக்கிறோம், இன்னைக்கே வந்துட்டாருன்னா நல்லா இருக்கும். ஒரு பாட்டிமா அப்படித்தான் சர்ச்சில் அழுது சொல்லிச்சா, எப்போது வீரையா அப்படின்னு அழுதுச்சா. முடிஞ்ச உடனே பாட்டிட்ட கேட்டுருக்கு பக்கத்துல இருக்கிற பாட்டி, ஏமா பரலோகத்துக்கு உனக்கு அவ்வளவு ஆசையா, இயேசுவை பார்க்க ஆசையா, இப்படி அழுதுறேன். அழகோடி 5000 ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறேன், நாளைக்கு வந்து காசு இல்லப்பா, நைட்டு வந்தா இங்க எஸ்கேப் ஆயிடலாம்ல. அதுக்கு தான் நிறைய பேர் பரலோகத்தை எஸ்கேப் பண்ற இடத்துக்காக தான் வச்சிருக்காங்க. யாருக்குமே அங்க போய் ஒரு சீட் போடலாம் ஆசை கிடையாது. இங்க இருந்து எஸ்கேப் ஆகிக்கலாம். இங்க இருந்தோம்னா விலைவாசி கூடிக்கிட்டே போகுது, தங்க ரேட்டு கூடுது, பெட்ரோல் ரேட்டு கூடுது. இந்த பிள்ளைங்களை கல்யாணம் முடிச்சு எப்பா ஏசப்பா வந்தீங்கன்னா டேக் ஆஃப், உடனே பறந்துடலாம். தப்பிச்சு ஒளிகிற இடமா தான் வச்சிருக்காங்க. பக்கத்துல பாருங்க, சிரிக்கிறத பார்த்தா தெரியும், கரெக்டா பேசுறாரு. அது யாருக்கும் ஆண்டவர் மேல ஆசை ஓடி. இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு 2 லட்சம் ரூபாய் டொனேஷன் கட்டி சீட்டு வாங்கி எல்கேஜி கொண்டு போய் உள்ள விடும்போது நன்னி நான் வீட்டுக்கு வரேன் பாத்துக்கீங்களா. ஒரு சிலர் நாங்களே அப்படித்தான் இருந்தோம் சின்ன பிள்ளைங்க எல்லாருமே. முதல்ல உள்ள நான் விடும்போதே நான் வீட்டுக்கு வரேன். அப்போ நமக்கு எப்படி இருக்கும், சப்புன்னு அடிக்கணும் போல இருக்கும். 2 லட்சம் ரூபாய் கட்டி உன கஷ்டப்பட்டு சீட்டு வாங்கி உள்ள விடுறதுன்னா அதே மாதிரி நிறைய பேர் ஜபத்துல பரலோகத்துக்கு வந்துட்டு ஆண்டவரே தூக்கி இருக்காண்டவரே பரலோகத்துக்கு வந்து அட்டி பின்னியரை வந்துடும். நான் உடனே கூட எவ்வளவு பெரிய தரிசனம் வச்சிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. வரமாட்டேங்குது பாருங்க, சோம்பேறியாவே இருக்கணும். இங்கே அப்படியே கூலா போயிடும், நடக்கவே நடக்கும். பரமண்டல ஜபத்துல ஆண்டவர் நம்முடைய ராஜ்யம் வருவதாக தான் சொல்லி கொடுத்தார். நல்ல வேளை நம்முடைய ராஜ்யத்துக்கு வருவோமாக சொல்லி தரல. என்ன மாதிரி பாக்குறீங்க, எல்லாம் எஸ்கேப் ஆயிடும். கோலியத்தை அடிக்கணும். அந்த 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 ஜனம் மட்டும் நல்ல சொல்லுங்க. செங்கடல 2 பலக்கணும். ஆமென். ஹalleluya. இது வந்து சோம்பேறி கூட்டம் கிடையாது, சாதிக்கிற கூட்டம். கர்த்தர் யாருன்னு காட்டுகிற கூட்டம். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் நாவை எனக்கு கொடுத்துருங்கிறார். ஆமென். அப்போ இந்த நாக்கை நீங்க எந்த பக்கம் திருப்புறீங்களோ அந்த பக்கம் தான் உங்களுடைய லைஃபை ஆண்டவர் கொண்டு போறார். இப்ப பாருங்க, ஒரு பைக் இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு பைக்ல போகும்போது இடது பக்கம் திருப்பினா பைக் எங்க போகும்? ஒரு சிலர் பாக்குறாங்க, நீங்க யாரு பிரதர், நீங்க எப்போ வந்தீங்க, இவ்வளவு நேரம் கவனிக்காத மாதிரியே பாக்குறாங்க. இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. லெஃப்ட் பக்கம் திருப்பினோடனே பைக் எங்க போகும்? லெஃப்ட் பக்கம் திரும்பும். ரைட் பக்கம் திருப்பினா ஆனா கப்பல்ல உடனே போகாது. ஏன்னா கப்பல் தரையில போல தண்ணியில போயிட்டு இருக்கு. அப்ப திருப்பின உடனே கப்பல் உடனே திரும்பாது, கொஞ்சம் கொஞ்சமா திரும்பும். ஏன்னா தண்ணியில போகுது. அதே மாதிரி தான் நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது உடனே அற்புதம் சில பேருக்கு நடக்காது. வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது, வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கும் போது உடனே சிஸ்டர் நடக்காது. உடனே நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி, ஹலோ பாக்குறீங்களா, இப்படி திருப்பிட்டு இப்படி அடுத்து இப்படி, புரியுதா? கர்த்தாவே செய், நீ கண்டிப்பா செய்வீராண்டவரே. இவர் எங்க செய்ய போறாரு, நம்ம ஏதாவது பண்ணலாமா? இல்ல நீ செய்வீராண்டவரே அப்படி இப்படி ஒருத்தன் வண்டி ஓட்டினா எப்படி இருக்கும்? சர்ச்சுக்கு வந்தா விசுவாசம், அங்க வேலைக்கு போனா அவிசுவாசம், இங்க துதிக்கிறது, அங்க சபிக்கிறது, இப்படியே ஒருத்தன் பைக் இப்படியே ஓடிட்டு போறான். போலீஸ்காரர் என்ன செய்வாரு, தம்பி உண்மையிலே உன்னை போல ஒரு ஓட்டுநரை நான் பார்த்ததே இல்லப்பா, நீ பைக் ஓட்டுறதுக்கு இல்லை உருட்டுறதுக்கு தான் நீ லைஃப் அப்படின்னு சாமியை தூக்கி பாய்கள் வச்சுக்கிடுவார். புரியுதா? நம்ம வாழ்க்கையே மாற்றம் வரலைன்னா நம்ம இப்படி மாத்தி இந்த கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த சண்டே கிளாஸ்ல கேட்ட கதை, இங்க இருக்கிற பிள்ளைகளுக்காக சொல்லுங்க, கவனிங்க. சின்ன பிள்ளை இப்ப இந்த கதையை கேட்டுப்போம். ஒரு பையன் வந்து கஷ்டப்பட்டு ஒரு கடையில போய் காசு சேர்த்து வச்சு ஒரு நாய்க்குட்டி வாங்கலாம். மொபைல் டாக்டர்ல சடனாய் உங்களுக்கு சடனாய்
பொமேரியன் கொசு கொசு அதை வாங்கினேன். வாங்கிட்டு வரும்போது கிரவுண்டில் அவன் ஃப்ரெண்டெல்லாம் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க. கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்றான், கொஞ்சம் பார்க்கறான், நாயை வச்சுக்கிட்டு நல்லா நாயை அழகாக பேக் பண்ணிட்டான், உள்ள லாக் பண்ணி வச்சிருக்கான், ஜீப்பு போட்டு வச்சிருக்கான், நாய் உள்ள இருக்கு. உடனே என் ஃப்ரெண்டு சொல்றான், டேய் வாடா கொஞ்ச நேரம் விளையாண்டு போலாம். சரின்ட்டு பேக அந்த பையன் வச்சுட்டு போய் கிரிக்கெட் விளையாண்டுருக்கான். விளையாட்டு திரும்ப வீட்டுக்கு கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு பேக்கை தூக்கிட்டு வீட்டுக்கு போய் அவங்க அப்பாட்ட, பாப்பா நாய்க்குட்டி வாங்கிட்டேன்னு தூக்குறான். தூக்குனா பன்னிக்குட்டி. என்னது பன்னிக்குட்டி? அவங்க அப்பா, டேய் என்னடா இப்படி போய் பன்னிக்குட்டியை போய் காசு கொடுத்து? இல்லப்பா நாய்க்குட்டி தான் அவனை பொசு பொசு இருந்துச்சு, போடா போய் கடையில் போய் மாத்திக்கிறோம். சரி திரும்ப போகும்போது பார்த்தா திரும்ப விளையாண்டுட்டு இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ். ஏடே 2 பால் மட்டும் போட்டு போ அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரி 2 பால் தானே போய் விளையாண்டு அந்த பேக்கை தூக்கிட்டு கடையில் போய், என்னடே பன்னிக்குட்டியை கொடுத்துருக்கீங்க, இந்த சின்ன பையன் ஏமாத்துறீங்களா? என்னை ஏமாத்த முடியாது, இந்த பாருங்க தூக்குனா நாய்க்குட்டி. உடனே என்ன பண்றான், திரும்ப சாரியை சொல்லிட்டு திரும்ப வரும்போது ஃப்ரெண்டுக்கு கூப்பிடுறாங்க, டே 1 பால் போனோம் சூப்பரா போட்டடா, திரும்ப வாடா பால் போடுறான். திரும்ப போய் பால் போடுறான், போட்டு விளையாண்டு திரும்ப தூக்கிட்டு போய் வீட்டுல போறான். வீட்டுக்கு போனா அவங்க அப்பா, என்னடா இப்பா நாய்க்குட்டி தான் பாருங்க தெரிஞ்சது, இங்க பாருங்க பாரு தூக்குனா பன்னிக்குட்டி. உடனே அவனுக்கு செம கோவம் வந்துருச்சு. அந்த பன்னிக்குட்டிய காதோட பிடிச்சு தூக்குனான். அப்படி கழுத்தோட தூக்கி ஒரு கம்பு எடுத்து, நீ கடைக்கு வந்தா நாய்க்குட்டியா இருக்கிற, ஓங்கி ஒரு அடி. அடுத்து நீ வீட்டுக்கு வந்தா பன்னிக்குட்டியா இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பன்னிக்குட்டியை போட்டு அடி அடி நடிச்சாங்க. இப்போ இங்க எத்தனை பேர் பன்னிக்குட்டிங்கிறது இப்ப தெரிய போகுது. ஜபத்துல பன்னிக்குட்டி பக்கத்துல திரும்பி பார்க்கணும், சத்தம் போடாம இருக்காங்கன்னா அவங்க உடனே வெளிப்பாட சொல்லுங்க, நீங்க ஒரு பன்னிக்குட்டி அப்படின்னு சொல்லுங்க. அப்படியாவது அவங்க என்ன செய்வாங்க, ஐயோ சி நான் பன்னிக்குட்டியில நாய்க்குட்டி. இது புரியுது. அந்த கதை என்னன்னா, சர்ச்சில் வந்தா இருக்கும், வீட்டுக்கு போனா பன்னிக்குட்டியா இருக்கும். இப்ப நிறைய பேருக்கு புரியல, சின்ன பிள்ளைகளுக்கு புரியல எப்படி நாய்க்குட்டி பன்னிக்குட்டியா மாறிச்சு தெரியுமா? இவன் விளையாட போனா பாரு, அங்க ஒருத்தர் என்ன பண்ணானா நாய்க்குட்டியை தூக்கிட்டு பன்னிக்குட்டி உள்ள வச்சிட்டான். திரும்ப கடைக்கு போனானா, கடைக்கு போகும்போது பன்னிக்குட்டியை தூக்கிட்டு நாய்க்குட்டியை உள்ள வச்சிட்டா. நடுவுல தான் அந்த பிரச்சனை நடந்துச்சு. அதனால இங்க வந்தீங்கன்னா நேரா வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த பக்கத்துல பங்கஜக்கா கூப்பிடுறோம், சரிங்களா, சித்ராக்கா கூப்பிடுவோம். கூப்பிட்டு அந்த கதை என்ன தெரியுமா, அந்த வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமான்னு காதை கொடுத்தா நாய்க்குட்டி என்ன குட்டியா மாறுது. போனை போட்டு தடவுன்னு தடவுனா நாய்க்குட்டி என்ன குட்டியா மாறுது. போனை தூக்கி வச்சு அதுக்கு ஒரு துண்டு சதுரமா வாங்கிட்டு போயிருக்கு கடையில. அது மேல ஒரு துண்டை போட்டு மூடிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஓரமா உட்காந்து வேதத்தை எடுத்து படிக்கணும்.